கடையாளமே நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் கைகோர் சூரற்பதியே வந்தனம் வந்தனமே தேவ துண்டமி கொண்டிதமே இதுவரையில் எமையே பழமாய் காத்தையும் துறையே மிக தந்தனம் வந்தனம் வந்தனமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 28 வரை. தியானத்திற்கான தலைப்பு முதன்மையான இடம். உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு 20:26. பிரபல்யமான ஒரு சுவிசேஷ கூட்டம் நடைபெற்று வெற்றியாக முடிவடைந்ததும் வரவேற்பாளர்கள், பாடகர் குழு, பேச்சாளர், இசைக்கருவிகள் வாசித்தவர்கள் என்று இவர்களை குறித்தே அனைவரும் பேசிக்கொள்வார்களே தவிர அந்த கூட்டத்திற்காக ஆசனங்களை ஒழுங்கு செய்தவர்கள், அந்த இடத்தை சுத்தம் செய்தவர்கள், கூட்டத்திற்காக ஜெபித்தவர்கள் ஆகிய இவர்களை குறித்து யாரும் கணக்கெடுப்பதே இல்லை. ஆனால் அந்த கூட்டத்தின் வெற்றிக்கு இவர்களும் இவர்களது சேவையும் மிக மிக முக்கியமானதாகும். முன்னின்று காரியங்களை செய்யவும் தாங்கள் பிரபல்யமாக வேண்டும் என்றுமே எல்லாரும் எப்போதும் விரும்புகிறதுண்டு. அதற்காக பிரயாசப்படுவதும் உண்டு. ஆனால் தெய்வ பணியோ முன் நிற்பதிலோ பிரபல்யமாவதிலோ தங்கியில்லை. மாறாக பணிவிடை செய்வதிலும் பணியாற்றுவதிலுமே தங்கியுள்ளது. இயேசு தம்மோடு பணியாற்றவென்று 12 பேரை தமக்கு சீஷராக தெரிந்து கொண்டார். அவர்களில் இருவரது தாய் இயேசுவிடம் வந்து அவர் தமது ராஜ்யத்தில் வரும்போது தமது குமாரரில் ஒருவனை இடது பாரிசத்திலும் ஒருவனை வலது பாரிசத்திலும் வைக்கும்படிக்கு கேட்கிறாள். தனது குமாரர் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த தாய் ஆசைப்பட்டாள். இதை பார்த்த மற்ற 10 சீஷருக்கும் ஆத்திரமும் எரிச்சலும் ஏற்பட்டது. அவர்களும் முதன்மையான இடத்தையே விரும்பி இருக்கிறார்கள் போலும். இல்லையானால் இந்த எரிச்சல் அவர்களுக்கு எப்படி வந்திருக்கும்? ஆனால் இயேசுவோ எவனாவது முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்றார். தேவனுக்காக உண்மையாகவே பணிவிடை செய்கிறவனை தேவன் தமது ராஜ்யத்தில் முதன்மையான இடத்தில் வைப்பார். உண்மையும் உத்தமமான ஊழியனே, உன் எஜமானின் சந்தோஷத்தில் பிரவேசி என்று நிச்சயம் சேர்த்து கொள்வார். அதை விடுத்து நாமே நம்மை உயர்த்தவோ முதன்மையான இடத்தை நாடவோ வேண்டியதில்லை. இன்று தேவனுக்காக பணியாற்றும் நமது மனநிலை என்ன? நாமும் முதன்மையான இடத்தை ஆசிக்கிறோமா? அன்று தமது சீஷருக்கு தாம் உணர்த்தியதே இன்று நாமும் உணர வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பணிவிடைக்காரனாய் வந்த தம்மை பின்பற்றும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே தேவன் தாமே தமது சித்தப்படி நம்மை உயர்த்தும் போது உயர்த்தட்டும். நாமோ அவருடைய பணியை மனத்தாழ்மையுடன் முன்னெடுப்போமாக. ஆண்டவர் நமக்கு வைத்து போன மாதிரி நமக்கு போதுமல்லவா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கான உயர்வுகளை நாங்களே தேடிக்கொள்ளாதவாறு உமது கரத்தில் அடங்கியிருந்து உமக்கு முன்பாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.